மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளோட மக்களிடையே ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, வரப்போற ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. சோ அந்த தேர்தலை பத்தின ஒரு கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா நம்மளோட மதிமுகம் தொலைக்காட்சி நடந்துச்சு ரீசெண்டா. சோ அதுல ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளர்கள் ஒரு கட்சியில சேர்ந்தவங்க நிக்கிறாங்க. சோ அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே மக்கள் யாருக்கு பெரும்பாலான ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமாங்க, அதாவது 16/4/2024 நிலவரப்படி என்ன நிலைமை அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம மத்திய சென்னையில திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தேமுதிகன்னு 4 கட்சிகள் போட்டியிடுது. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவுன்னு பார்க்கலாம். மத்திய சென்னையில திமுக சார்பில் தயாநிதி மாறன் போட்டியிடுறாரு. அவருக்கு 59% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சார்பில் வினோஜ் பி செல்வம் போட்டியிடுறாரு. அவருக்கு 24% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா கார்த்திகேயன் போட்டியிடுறாரு. அவருக்கு 10% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தேமுதிக சார்பா பார்த்தசாரதி போட்டியிடுறாரு. அவருக்கு 7% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தென் சென்னையில திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சின்னு 4 கட்சிகள் போட்டியிடுது. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவுன்னு பார்க்கலாம். தென் சென்னையில திமுக சார்பா தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 53% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பா ஜெயவர்தன் போட்டியிடுறாரு. அவருக்கு 9% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சார்பா தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 24% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா தமிழ்ச்செல்வி போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 14% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம வட சென்னையில திமுக, அதிமுக, பாஜகன்னு 3 கட்சிகள் மட்டுமே போட்டியிடுது. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவுன்னு பார்க்கலாம். வட சென்னையில திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி போட்டியிடுறாரு. அவருக்கு 60% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் ராயபுரம் மனு போட்டியிடுறாரு. அவருக்கு 13% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சார்பில் பால் கனகராஜ் போட்டியிடுறாரு. அவருக்கு 27% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா திருவள்ளூர் தொகுதியில காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சின்னு 4 கட்சிகள் போட்டியிடுது. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவுன்னு பார்க்கலாம். திருவள்ளூர் தொகுதியில காங்கிரஸ் சார்பில் சசிகாந்த் செந்தில் போட்டியிடுறாரு. அவருக்கு 67% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தேமுதிக சார்பில் நல்ல தம்பி போட்டியிடுறாரு. அவருக்கு 8% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சார்பில் பொன்பி பாலகணபதி போட்டியிடுறாரு. அவருக்கு 17% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீஷ் சுந்தர் போட்டியிடுறாரு. அவருக்கு 9% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க.